வணக்கம் மக்களே. தமிழக அரசியலில் பரபரப்பு. 2026இல் ஆட்சியில் அமரப்போவது யார்? வெளியான பரபரப்பான இந்த கருத்து கணிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளதுனே சொல்லலாம். அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறது. இவர்களுக்கு நடுவே நடிகர் விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் நடிகர் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய் தான் தனித்துதான் போட்டி என சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுவதால் எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு சமீபத்தில் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என 42.81% பேரும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என 26.9% பேரும், தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு 26.65% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.61% பேரும் வாக்களித்துள்ளனர். ஏற்கனவே தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற முனைப்பில் செயல்பட்டு வரும் இந்த நிலையில் இந்த புதிய கருத்து கணிப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் திமுகவோட தொடர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையே பொதுவான அரசியல் எதிர்ப்பு அமைய வாய்ப்புள்ளது. இந்த காரணிகள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை எளிதாக்கலாம். தேசிய அரசியலில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் தமிழகத்தில் தவேகா விஷயத்தில் பாஜகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது. காங்கிரசுடன் தேசிய அளவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் தமிழகத்தில் பாஜக நடிகர் விஜயை விமர்சிப்பதில் தயக்கம் காட்டுகிறது என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளின் தலைமைகளுமே தவேகாவை நேரடியாக விமர்சிக்காமல் எதிர்கால அரசியல் சமன்பாட்டிற்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளன என்பதுதான் அரசியல் வல்லுநர்களின் கணிப்பாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.